கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையின் அஸ்திபாரமாக மூல கோட்பாடுகளை வேதாகமத்தின் அடிப்படையில் பெற்றிருக்கிறோம். அதில் 7S அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிதானே? சாங்சுவரி, ஆசரிப்பு கூடாரம், சாபத், ஓய்வு நாள், செகண்ட் கமிங், இரண்டாம் வருகை, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி, தீர்க்க தரிசன ஆவி, ஸ்டேட் ஆஃப் தி டெட், மரணத்தில் மனிதனின் நிலை, ஸ்டீவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் அப்படின்னு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 7வது சால்வேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் ரட்சிப்பு அல்லது விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பது ரட்சிப்பை குறித்த ஒரு முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? ரட்சிப்பை குறித்து முக்கியமான ஒரு பாடம். அதை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 2வது பாடத்தை படிக்க போகிறோம். மறுரூபமாக்கும் சுவிசேஷ வல்லமை, காஸ்பல் பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கலாத்தியர் புத்தகத்தை நாம் கவனம் செலுத்தி ஒவ்வொரு அதிகாரமாக படிக்க போகிறோம். கடந்த இரவிலே சொன்னேன், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து வரும்படி உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த அதிகாரத்தை எத்தனை பேர் வாசித்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் வாசிக்க தவறி இருந்தால் இன்று மதியம் நீங்கள் வீட்டுக்கு போன பிற்பாடு இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். இந்த கலாத்தியர் நிருபம் வழக்கமான வாழ்த்துறையுடன் பவுல் இதை எழுத தொடங்கவில்லை. நீங்கள் மற்ற நிருபங்கள் எல்லாம் படித்து பாருங்களேன். அவர் மற்ற நிருபங்களை எழுத ஆரம்பிப்பதற்கும் கலாத்தியரை எழுத ஆரம்பித்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். எடுத்த எடுப்பிலேயே தனது அப்போஸ்தல அதிகாரத்தை ஆணித்தரமாக பதிவு செய்து ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, கலாத்திய நாட்டு திருச்சபைகளுக்கு அவர் இப்படி எழுதுகிறாரே, என்ன காரணம் அப்படின்னா, சம்திங் இஸ் ராங் வித் தோஸ் சர்ச்சஸ். அந்த திருச்சபைகளில் ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால தான் வேகத்துடனும் விவேகத்துடனும் பவுல் எழுத தொடங்கி முதல் 5 வசனங்களில், அதிலும் குறிப்பாக கலாத்தியர் 1, 3, 4, 5 வசனங்களில் சுவிசேஷத்தை அழகாக கணக்கச்சிதமாக வர்ணிக்கிறார். ஒவ்வொன்றா படிக்க போகிறோம் வசனங்களை. How an animal becomes an apostle. ஒரு மிருகம் அப்போஸ்தலன் ஆனது எப்படி? How a brute becomes a believer. ஒரு முரடன் விசுவாசி ஆனது எப்படி? How a persecutor becomes a preacher. உபத்திரவக்காரன் எப்படி உபதேசிக்கிறவன் ஆனான் என்ற கேள்விகளுக்கு எளிமையான பதில் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தின் வல்லமையினால்தான் அது சாத்தியம் ஆயிற்று. சுவிசேஷத்தினுடைய வல்லமை எங்க படிக்கிறோம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன் அப்படின்னு பவுல் எழுதுறார். அந்த சுவிசேஷத்தின் வல்லமை தான் ஒரு மனிதனை அப்படி ஆக்க முடியும். இதுதான் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். இன்றைக்கி அதான் படிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த பாடங்களை மிக கவனத்தோடு கூர்ந்து நாம் கேட்க வேண்டும். சரிங்களா? ஆகவே தேவாவியின் ஒரு உதவி செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற பாடத்தை நாங்கள் தொடர்ந்து படிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ வல்லமை ஒரு மனிதனை மறுரூபமாக்கும் என்ற பாடத்தை இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை கிருபையாக தாங்க. கர்த்தாவே, எங்களோடு மெல்லிய சத்தத்தினாலே ஆவியானவர் கொண்டு பேசும் ஆண்டவரை கர்த்தாவை சொல்லும்படியாக கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லது சுவிசேஷத்தின் மையம் கிறிஸ்துவே. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படித்தோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம 2, 3 முதல் 5 வசனங்கள் வரை வாசிக்கலாமா? வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து
அதில் என்ன சொல்றார்? முதல் வசனத்தில், அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நமது பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். என்ன அர்த்தம் ஒப்பு கொடுத்தார்னா? அவர் நம்மையே வாங்கிவிட்டார் அப்படின்னு அர்த்தம். Christ has bought us. நம்மை வாங்கிவிட்டார். பைபிளில் படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6:19, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நமக்கான கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார் என்பதுதான் அதற்கு அர்த்தம். ஒப்பு கொடுத்தார்னா நமக்கான கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே படிக்கிறோம்ல 1 கொரிந்தியர் 6:20. அன்பானவர்களே, இயேசுவானவர் நமக்கான கிரயத்தை செலுத்தி விட்டார் என்றால் நாம் செய்த பாவச் செயல்களை மட்டுமல்ல, நம்மில் இருக்கும் பாவங்களையும் நம்மையும் அவர் வாங்கிவிட்டார் என்று அர்த்தம். அப்படியானால் எல்லாம் இனிமேல் அவருடையவை. தீத்து 2 அதிகாரத்தில் 14 வசனம் பாருங்களேன். டைட்டஸ் 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு, பார்த்தீங்களா, சகல அக்கிரமங்களினின்று அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, தம்மை தாமே கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். நம்மை வாங்கிவிட்டார். நம்மை வாங்கின பொழுது நம்முடைய பாவ செயல்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் வாங்கிட்டாரு. இனிமேல் நாம் அவருடையவர்கள். அதான் 1 பாட்டில் படிக்கிறோம். 2:16 என்ன படிக்கிறோம்? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். படிக்கிறோம்ல, நாம் அவருடையவர்கள் என்பதுதான் நம்முடைய உரிமை குரலாக இருக்க வேண்டும். நம்முடைய இயல்பான சுபாவமே என்ன சுபாவம்தான்? பாவ சுபாவம் தான். சரிங்களா? இயல்பான சுபாவமே பாவ சுபாவம். அதை திவ்ய சுபாவமாக மாற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். 2 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாராம்? மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பாவ சுபாவத்தில் இருக்கிற நம்மை திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நார்மலி we have sinful nature and God wants to transform us into divine nature. அந்த தெய்வீக சுபாவத்தை நாம் அடைய வேண்டும் என்பதுதாங்க தேவனுடைய திட்டம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்களேன், என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா என்ன? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் வாங்கி இருக்கிற நம்மிடமிருந்து நம் பாவத்தன்மையை அவர் எடுத்து போடுவார். பாவம் நிறைந்த சுபாவமே அவர் சின்ஃபுல் செல்ஃப். அந்த பாவம் நிறைந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அதாங்க அந்த பொல்லாத பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை எல்லா விதத்திலும், பிரபஞ்சம் நினைப்போம் நம்ம சுற்றி இருக்கிற உலகம் அப்படின்னு நினைப்போம். கரெக்டு தான். இப்போ பாருங்க, இந்த பிரபஞ்சத்தை பொல்லாததாக்கினது யார்தான்? மனுஷர்கள் தான். அப்படி என்னால் நம்ம யார் மீதும் பழி சுமத்த வேண்டியதே இல்லை. ரோமர் 5 அதிகாரத்தில் 12 வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிப்போம். ரோமர் 5:12
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பார்த்தீங்களா, மனுஷனாலே பாவம், அதன் மூலமாக மரணம் உலகத்தில் வந்துருச்சு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 சாவுகள். நம்ம சர்ச்சில் 2 சுற்றி நம்ம சபை மக்கள் அப்படி நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இறந்துருப்பாங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. அப்போ பாருங்க, பாவத்தினால தான் இந்த உலகம், பிரபஞ்சம் இருக்கு. இங்கிலீஷில் பாருங்க, உலகம் வேர்ல்டுன்னு தான் போட்டிருக்கு. திஸ் பிரசன்ட் ஈவில் வேர்ல்டு அப்படின்னு வாசிக்கும். பாவத்தினால்தான் இந்த உலகம் பொல்லாததானது. இந்த உலகத்தை பொல்லாததாக்கினது யார் தான்? மனுஷங்க தான். அப்போ பொல்லாத பிரபஞ்சம் உடனே இந்த உலகம் பொல்லாதுன்னு நினச்சிடக்கூடாது. நமக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அந்த பாவத்தன்மை, இந்த பாவ சுபாவம், இதான் என்னது? பொல்லாதது. இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கோபக்கார மனுஷன் இருந்தான். அடிக்கடி அவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். அவன் என்ன செய்வானா, தனக்கு வர்ற கோபத்துக்கெல்லாம் தன்னை சுற்றி யார் இருக்காங்களோ இவரால் தான் கோபம், அவளால் தான் கோபம், இவனால தான் கோபம் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்து வரான். ஆதாம் மாதிரி. ஆதாம் பழி யார் மேலே போட்டார்? மனைவி மேலே போட்டார்ல. நீர் கொடுத்தீர் ஆண்டவரே ஸ்திரீ, அவளால் தான் இப்படி ஆயிடுச்சு. இப்படி பழி போடுகிறவர் இந்த கோபக்காரர். அப்போ அவர் நினச்சாரான், இனிமேல் இந்த மக்களோடலாம் இருக்கக்கூடாது, இவர்களிடத்திலிருந்து நாம் விலகி போனால் மட்டும்தான் நீதியாய் வாழ முடியும், இல்லாவிட்டால் இவங்களோட இருந்தோம்னா நீதியாக வாழவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். உலகத்திலிருந்து நீங்கி காட்டுக்குள் போனான். ஒரு குகையில் ஒரு துறவி போல குடியிருக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் காலையில் தனது மண் குடுவை, ஒரு மண்பானை, ஒரு சின்ன மண்பானை எடுத்துக்கொண்டு அருகில் ஒரு மலை பாறை பகுதி இருக்கிறது. அங்கே போனால் ஒரு ஊற்று அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே பாறைகள் வழியாக அப்படி சொட்டு சொட்டாக வருது. அப்போ அந்த ஊற்றில் இந்த பானையை வச்சு தண்ணியை பிடிச்சி தனக்கு குடிக்கணும் அப்படின்னு பிடிக்கிறதுக்காக போகிறான். அந்த பாறையில் பாசி படிந்து இருந்தது. அப்போ அந்த தண்ணி சொட்டு சொட்டாக அந்த பாசியெல்லாம் தாண்டி அப்படியே இறங்கி வரணும். மேலிருந்து தண்ணீர் கீழே வருவதற்கு தாமதம் ஆனது. அப்போ என்ன செய்கிறான், கீழே அந்த மண் குடுவையை கீழே வைக்கிறான். கீழே வச்சா கீழே என்ன இருக்குது, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே பாசி பிடிச்சிருக்கு. இந்த பானை நிற்க மாட்டேங்குது, வலிக்கி போகுது. அதை திரும்பவும் வைத்தான், திரும்பவும் வலிக்கியது. 2-3 தரம் திரும்ப வைத்தான். அந்த பானை நிற்கலை, நிலையில் நிற்கலை. அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர கோவம் வந்துச்சு. அவன் சொன்னானா, ஏய் பானை, நீ நிற்கலை, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வேகமாக வச்சான். பாருங்க, டொப்புன்னு உடஞ்சி போச்சு. யார் மீது குற்றம் சுமத்துவது? பானை மீதா, பாறை மீதா, அல்லது அவனை சுற்றிலும் இருந்த உலகத்தின் மீதா? இல்லை அந்த பாறை அப்படி இருக்குது, அதில் பாசி இருந்துச்சு, வழுக்குச்சு, அதான் காரணம் அப்படின்னு உலகத்தின் மீது சொல்லலாமா? அல்லது அவனுக்குள் இருந்த உலகத்தின் மீதா? நாளை சொன்னேன், எதிலங்க குற்றம் சுமத்தணும்? பானையா, பாறையா, அவனை சுற்றி இருந்த உலகமா, அவனுக்குள்ளே இருந்த உலகமா? சொல்லுங்க. அவனுக்குள்ளே இருந்த உலகம். அவனுக்குள்ளே என்னங்க உலகம் பார்க்கலாமா? உலகத்திற்கும் முக்கூட்டணி இருக்கிறது. வேர்ல்ட்ஸ் ட்ரினிட்டி. உலகத்துக்கும் ஒரு முக்கூட்டணி இருக்குங்க. பாருங்களேன், பரலோகம் தெய்வம் எடுத்துக்கிட்டோன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி, குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் மனைவி பிள்ளைகள், சரிங்களா? அதே மாதிரி உலகம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்கும் ஒரு முக்கூட்டணி, திருத்துவம் அப்படின்னு சொல்லலாம், இருக்கிறது. பாருங்களேன், 1 யோவான் 4ஆம் அதிகாரம், நல்லா கவனிங்க, கவனிச்சுட்டே இருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 அப்போஸ்தலன் யோவான் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன், வாசிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். உலகத்தில் எத்தனை இருக்குங்க? 3 இருக்கு. ட்ரினிட்டி ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் திருத்துவம் 3: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதான் அங்கே படிக்கிறோம் 15ஆம் வசனம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்.
அன்பு கூறாதிருங்கள். அன்பானவர்களே, இந்த மூணும் தான் முக்கூட்டணி, உலகத்தின் முக்கூட்டணி. ஆகவே அவனுக்குள் இருந்த அந்த கோபக்காரனுக்குள் இருந்த உலகம்தான், இந்த உலகத்துக்கு கீழே தான் மாம்சம் வரும். சரிங்களா? மாம்சம் வருது இல்லை? மாம்சத்தின் கிரியைகள் எங்கே படிக்கிறோம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நம்ம போப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். அந்த மாம்சத்தின் கிரியைகள் பார்த்தீங்கன்னா கோபங்கள் வரும் இல்லை? கோபங்கள், வைராக்கியங்கள், பில்லிசூனியங்கள், விக்கிர ஆராதனைகள், சண்டைகள், கலகங்கள் அப்படின்னு வரிசையாக வரும். அப்போ பாருங்களேன், நமக்குள்ள அந்த கோபம் இருக்கே, இது என்னது? உலகம், மாம்சம். அவனுக்குள் இருந்த உலகம்தான் அவனை பாவம் செய்ய வைத்தது. இந்த சிறுகதையில் நம்மை பார்க்க முடிகிறதா? உலகத்திலிருந்து தப்புவதற்காக துறவி மடத்தின் அறைக்குள் இருந்தார் மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன பண்ணார்? கல்யாணம் பண்ணாமல் நான் துறவியாக இருக்கிறேன், இப்போ தான் பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அகஸ்டீனியன் ஆர்டர், அகஸ்டீனிய துறவி மடத்துக்குள்ளே போயிட்டார். ஆனால் அங்கே போன பிற்பாடும் அவரது பாவங்கள் அவருக்கு முன் கொடூரமாகத்தான் காட்சியளித்தன. துறவிகளாக இருக்கிறவங்க கத்தோலிக்கத்தில் கடுமையான பயிற்சிகள்லாம் செய்யணும். சாட்டையை வச்சு அடிச்சுக்கணும், ரத்தம் வர்ற வரைக்கும் கூட்டணும், கழுவணும், துடைக்கணும், எல்லாம் செய்யணும். கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது. இப்படி ரட்சிப்பை பெற்றுவிடலாம் அப்படின்னு இதெல்லாம் அவங்க செய்தாங்க. அன்பானவர்களே, நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்கிறோம்? உலகத்தை நம்முடன் சுமந்து கொண்டேதான் செல்லுகிறோம். நம்ம இதயங்களிலும் முதுகுகளிலும். உண்மைதானே? காட்டுக்கு போனால் அங்கே சோதனை இருக்காதா? சோதனை தான் உள்ளுக்குள்ளே இருக்க. நன்மை செய்ய நினைத்தால் என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ரோமர் 7:21 வாசிக்கிறோம். நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளே தீமை என்ற ஒரு பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது என்று பவுல் கதறுகிறார். அந்த கதறல் தான் நம்ம ஒவ்வொருவருடைய கதறலும். தீமை என்ற பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்தின் என்று விடுதலையாக்குவார்? படிக்கணும் ரோமர் 7:24. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன், நான் செய்ய முயற்சிக்கிறேன். அப்படி செஞ்சாலே எல்லாம் தோத்தான் போகிறோம். உண்மை தானே? அன்பானவர்களே, விடுதலை இயேசுவால் மட்டுமே. அதனால தான் கலாத்தியர் 1:5 படிக்கிறோம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத பிரபஞ்சம் எனக்குள்ள தான் இருக்கு, இதிலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தம் கிறிஸ்து நமக்காக வந்து மரிக்கணும், நம்மை வாங்கி, நம்மையும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் வாங்கி நம்மை மீட்டு கொள்வதற்காக அவர் மரித்தார். நம்ம விடுவிப்பதற்காகவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா பாடுகளையும் பட்டார். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 15:57 என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தாரே, அப்பவே என்ன பண்ணிட்டார்? நம்முடைய பாவங்களை வாங்கி விட்டார், நம்மையும் அவர் வாங்கி விட்டார். குமாரனாகிய கிறிஸ்து மெய்யாகவே நம்மை விடுதலையாக்கியும் இருக்கிறார். அப்படிதான் வாசிக்கிறோம் யோவான் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ பாருங்களேன், நம்ம ஆண்டவர் விடுதலை ஆகிட்டாரா ஆக்கலையா? பதிலே சொல்ல முடியாது. நம்ம விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? ஒரு வசனம் பாருங்கள், 116ஆம் சங்கீதம் படிங்க. 116ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். 116ஆம் சங்கீதம் வசனம் 16 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். Thou hast loosed my bonds. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்முடைய கட்டுகள் எல்லாம்
அவரை அறுத்துட்டாருங்க, அவிழ்த்து விட்டார். ஆகவே நாம் அவரது பணியாட்கள். நம்மை வாங்கியவர் அவரை சேவிப்பதற்கு நமக்கு தடையாயிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளில் இருந்து விடுதலையும் வழங்கி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டாரு. பட் we are not experiencing that freedom. Why? ஏன் தெரியுமா? நாம் விசுவாசிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் மார்ட்டின் லூத்தருக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, இதை நாம் விசுவாசித்தால் உலகத்தை ஜெயித்து விடலாம். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் தாங்க நீதி அடங்கி இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு பைபிளில் பார்த்தோம்னா, நாம் ரட்சிப்படைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிப்படையணும் என்பது அவருடைய சித்தம். நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். அப்ப தேவன் ரட்சிப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி வைத்துள்ளார். உண்மைதானே? So salvation is the birthright of all human beings. எல்லாருடைய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய பிறப்புரிமை என்ன தெரியுமா? ரட்சிப்பு. உண்மைதானே? தீத்து 2:11 பாருங்களேன், படித்தால் நமக்கு தெரியும். தீத்து 2:11 வாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. யார் அந்த தேவ கிருபை? இயேசு கிறிஸ்து தான் தேவ கிருபை. சரிதானே? அவர் தான் தேவ கிருபை. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக அவர் இந்த உலகத்தில் பிரசன்னமானார், மனுஷனா வந்தார். ஆயினும் பெரும்பான்மையினர் அந்த ரட்சிப்பை துச்சமாக எண்ணி தூர எறிந்து விடுகின்றனர். இந்த அனுபவத்தில், அதாவது ரட்சிக்கப்படணும், பரிசுத்தத்தில் வளரணும் என்ற இந்த அனுபவத்தில் வளர்கிறவர்கள் தான் நித்திய சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி தேவனை மகிமைப்படுத்த முடியும். பாருங்களேன், கலாத்தியர் 1:5 பவுல் சொல்றாரு, நம்மை விடுவிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யார் மூலமா? யாரை ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறாரோ அவர்கள் மூலமாக, உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் நம்மை மீட்டார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள். மையப்படுத்துகிறோமா? ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். உண்மைதானே? எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்டு இருக்கிறார். ஆர் வி ட்ரூலி க்ளோரிஃபையிங் காட்? உண்மையிலே தேவனை மையப்படுத்துகிறோமா? நாம் தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்தால் பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால், கர்த்தருடைய குணத்தை அறிகிற அறிவினால் நிறைந்து விடும். சரிதானே? ஆபகுக்கு 2:14 அதான் சொல்லு. அன்பானவர்களே, இது உண்மையை தான் முதல் 5 வசனங்களில் பவுல் முன்வைக்கிறார். கலாத்தியர் 1 வசனம் 6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆத்ம பாரத்தோடு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். முதல் 5 வசனங்களிலே அறிமுகத்தையும் சுவிசேஷத்தின் சாராம்சத்தையும் கூறிவிட்டு பவுல் ஆத்ம பாரத்துடன் கலாத்தியா நாட்டு சபைகளில், கலாத்தியர்னு ஒன்று, கலாத்தியான்னு ஒரே ஒரு சர்ச்சை நினச்சிக்காதீங்க. கலாத்தியான்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது ஒரு நாடு அப்படி தான் படிக்கிறோம். அங்கே அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை போன்ற நகரங்கள்லாம் இருந்துச்சு. ஆகவே இந்த கலாத்திய நாட்டில் இருந்த அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை இந்த சபைகளில் நிலவும் பிரச்சனையை இப்போ 6ஆம் வசனத்திலிருந்து முன்வைக்கிறார். பவுல் தனது முதல் மிஷனரி பயணத்தின் போது கலாத்தியா மாகாணத்தின் தென் பகுதியில் நிறுவின சபைகள் தான் நாம் கண்ட அந்த 4 இடங்கள்: அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை. அந்த முதலாம் மிஷனரி பயணத்தை பற்றி அப்போஸ்தலர் 13-14 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். பவுல் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்தபடி என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? அப்போஸ்தலர் 20:30 வாசிக்கிறோம். நான் போன பின்பு உங்களிலும் சிலர் எழும்பி, படிச்சிருக்கோம்ல, என்ன செய்வாங்க? மாறுபாடானவைகளை
போதிப்பார்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 30ஆம் வசனத்தில், 29, 30 போன்ற வசனங்களை படிச்சுப்பார். ஆகவே உங்களுக்குள்ளேருந்து சிலர் எழும்பி துரோகம், விசுவாச துரோகம் பண்ணுவார்கள். கலகம் பண்ணி கலக்குகிறவர்கள் கலாத்தியா நாட்டிலும் தலையெடுத்தார்கள். அன்பானவர்களே, நான் புரிஞ்சுக்க வேண்டிய சில காரியங்கள். யூதர்களின் ஊழிய தலைமை மையம் அப்போ 1ஆம் நூற்றாண்டில் யூதர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஜெருசலேம். புறஜாதிகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களுக்கு ஊழிய தலைமை மையம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஆன்டியோக், அந்தியோகியா. சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்தேவானின் மரண சமயத்தில் உண்டான உபத்திரவத்தின் போது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன பண்ணாங்களாம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். படிக்கிறோம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். ஆகவே அந்தியோகியாவிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அங்கே ஒரு சபையும் எழும்பிவிட்டது. அவர்களை விசாரிக்க பர்னபா எருசலேமிலிருந்து அனுப்பப்பட்டார். அந்த சபையாரை அந்த அந்தியோகியாவில் ஒரு புறஜாதிகள் மத்தியில் ஒரு சபை எழும்பிருச்சு. அந்த சபையை கண்டபோது பர்னபா ஒரு லேவியன், சரிங்களா, அவன் ஆனந்த சந்தோஷம் அடைந்து அவர்களுக்கு புத்திமதிகளையும் கூறினான் அப்படின்னு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 வசனங்கள் படிப்போம். அப்போஸ்தலர் 11, 22, 23 வசனங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11, 22, 23 வசனங்கள் பாருங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். புத்தி சொன்னான்னா பிரசங்கம் பண்ணான்னு அர்த்தம். புறஜாதியாரிலிருந்து என்ன செஞ்சுருக்காங்க? அந்தியோகியாவில் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பர்னபாவுக்கு சந்தோஷம். சரி, என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் பவுல் காரசாரமாய் எழுதுகிறார் அந்த கலாத்தியர் நிருபத்தை என்று உற்று நோக்கினால் அவர் சொல்றார் 6ஆம் வசனத்தில், நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் தம்முடைய கிருபையினாலே உங்கள் அழைத்த தேவனை விட்டுவிட்டு அவருடைய கிருபையை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே திரும்புறீங்க? கிரியைகளுக்கு திரும்பும்படி சிலர் உங்களுக்கு துர்போதனை பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 15:1 என்ன பிரச்சனைன்னு படிக்கலாம் பாருங்களேன். ஆக்ட்ஸ் 15:1, அப்போஸ்தலர் 15:1, சிலர் யூதயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பிரச்சனை உங்களுக்கு விளங்குதா? பவுல் அவருக்கு ஜஸ்ட் முன்னாடியே என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்தேவானுடைய மரணத்தில் சிதறுண்டு போனவர்கள், உபத்திரவத்தினால் சிதறுண்டு போனவர்கள் அங்கங்கே போனாங்க. அந்தியோகியை போனாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. அந்தியோகியில் ஒரு சபை எழும்பிருச்சு. சரிங்களா? கலாத்தியால் அங்கங்கே சபைகள் எழும்பின. இயேசுவை விசுவாசித்தார்கள். ரட்சிப்புக்கு இயேசு மட்டுமா? ஜீசஸ் பிளஸ். இயேசு மட்டும் கிடையாது, ஜீசஸ் பிளஸ் மோசஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிருச்சு. வழங்குது அவங்களுக்கு? மோசே சொன்ன அந்த விருத்த சேதனம் பண்ணணும். சரிங்களா? சிலர், உங்களிலும் சிலர் எழும்பி, அந்த சிலர் பவுல் காலத்திலேயே எழும்பிட்டாங்க. அவர்களை கள்ள சகோதரர் அப்படின்னு படிக்கிறோம். இதே கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கள்ள சகோதரர் கொண்டு வந்த கள்ள சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாமா? வாசிக்கிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். 9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். 2 தடவை சொல்றார். அனத்தீமா 2 தடவை. சபிக்கப்பட்டவன். கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நமக்கு விடுதலை, ரட்சிப்பு உண்டு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு
இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இயேசு தாங்க மெய்யான சுவிசேஷம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ காஸ்பல். ஆனால் ரட்சிப்படை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று கூறி புறஜாதியாரிலிருந்து புதிதாக ரட்சிக்கப்பட்டிருந்தவர்களை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும்படி கள்ள சகோதரர் பக்க வழியாய் நுழைந்திருந்தார்கள். கலாத்தியர் 2 4 வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை, சுதந்திரத்தை, விடுதலையை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? வேறொரு சுவிசேஷம் உள்ள புகுந்துருச்சு. சரிங்களா? இயேசுவின் மூலம் ரட்சிப்பு என்பது தேவ பலன். சரிதானே? அப்படி தானே ரோமர் 1:16 படித்தோம். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். 2 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அவர் தாங்க தேவ பலன், அவர் தான் தேவ ஞானம். நமது சொந்த பலத்தால் ரட்சிப்பு என்பது மனுஷீக பலன், மாம்சீக பலன். இப்போ பாருங்களேன், பவுல் சொல்லுவார் நிறைய இடங்களில், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அவரையே பவுல் மட்டுமல்ல, ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், மோசே, ஏசாயா, எரேமியா என எல்லா தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷமாய் பிரசங்கித்து வந்திருக்கின்றனர். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து சுவிசேஷனால யார் தாங்க? இயேசுதான். மோசே நினைச்சிடக்கூடாது. பாருங்களேன், அப்போஸ்தலர் 10:43 அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் பேதுரு. புரஜாதிகளுக்கு கொர்நேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்றார். 1 பேதுரு 1 10 முதல் 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா அங்கேயும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள்லாம் யாரைத்தான் பேசுனாங்க? சுவிசேஷமாக அறிவித்தார்கள். 1 பேதுரு 1 10, 11, 12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் அதாவது தீர்க்கதரிசிகளுக்குள்ளிருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். என்ன பார்க்குறோன்னா, அந்த காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் சுவிசேஷமாய் அறிவித்தது யாரை பற்றி தான்? இயேசு கிறிஸ்து பற்றி தான். அவரை தவிர வேறு எதையும் ரட்சிப்பின் ஆதாரமாக்க நினைப்பவர்களும் ரட்சிப்புக்கு ஆதாரமாக கொண்டிருப்பவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் எரேமியா 17:5 எரேமியா அந்த காலத்திலே சொல்லியிருப்பார். எரேமியா 17:5 பாருங்களேன், வசனம் என்ன சொல்லுது? 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்ப இயேசுவை தவிர வேறு எவர் மூலமாகவும் எதன் மூலமாகவும் ரட்சிப்பு இல்லை. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எது ஊழியம்? தேவனை பிரியப்படுத்துவதா, மனுஷனை பிரியப்படுத்துவதா? எதற்காக பிரசங்கம்? தேவனை பிரியப்படுத்தவா, மனுஷர்களை பிரியப்படுத்தவா?
முதல் 3 நூற்றாண்டுகளில், கிறிஸ்துவுக்கு அப்புறம் முதல் 3 நூற்றாண்டுகளில் சபைக்குள் எப்படி பேகனிசம், அஞ்ஞானம் என்னும் புளித்தமா நுழைந்தது? எப்படி அஞ்ஞானம் உள்ள வந்துச்சு? ஜான் விக்லிஃப், ஜான் நாக்ஸ், ஜான் கால்வின், ஜான் ஹஸ், மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி என்னை எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்து சென்ற பின்பும் அஞ்ஞானம் இன்னும் சபைகளில் ஆட்டம் போட்டு கொண்டுதான் இருக்கிறது. எப்படி? ஏன்? எப்படின்னு பார்ப்போம். ஏன் தெரியுமா? மனுஷர்களை பிரியப்படுத்த முயற்சித்ததின் விளைவே அஞ்ஞானம் இன்னும் போகலை. ஆண்டவர் நமக்கு மெய்ஞானத்தை கொடுத்த பின்பும் இயேசுதாம்பா எல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த அஞ்ஞானம் இன்னும் போகலை. புறஜாதியாரின் பழக்க வழக்கங்கள், அதான் அஞ்ஞானம். சுவிசேஷத்தின் கொள்கைகளில் உள்ள கண்டிப்பை தளர்த்திவிட்டால் அஞ்ஞானிகளையும் கிறிஸ்தவர்களாக்கி விடலாம் என்ற சாத்தானிய தந்திரத்துடன் ரோம சபை செயல்பட்டதால், அதனால தான் இன்றைக்கு தம்மூசுக்காக அழுவது இன்னைக்கு என்ன போயிடுச்சு? பெரிய வெள்ளி ஆயிருச்சு. சரிதானே? நீ பாருங்களேன், கிறிஸ்மஸ் ஒரு வேகம் வர்ற மாதிரி அடுத்து ஈஸ்டர்னு ஒரு வேகம். தம்மூசுக்காக அழுவது எசேக்கியேல் 8:14 வாசிக்கிறோம், படித்து பாருங்க. தம்மூசுக்காக அழுவது தான் பெரிய வெள்ளின்னு ஆயிடுச்சு. கத்தோலிக்கம் அப்படி தான், அப்படி மாற்றி விட்டுருச்சு. ஈஸ்டர் தேவதை, ஒரு நாள் தனியாக இந்த ஈஸ்டருக்குள்ள ஒரு நாள் படிப்போம் ஈஸ்டரை பற்றி. ஈஸ்டர் தேவதை பாதாளத்திலிருந்து 3ஆம் நாளில் வெளிவந்தால் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா, ரோம சபை இயேசு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர்ன்றது, ஈஸ்டர் இட் செல்ஃப் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் ஆர் பைபிள் வேர்ட். ஈஸ்டர் என்ற வார்த்தையே ஒரு கிறிஸ்தவ வார்த்தை கிடையாது. ஈஸ்டர் தேவதை பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருக்கு. ஒரு நாள் வழக்கமாக படிப்போம். பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்துட்டு போயிட்டாலும் இன்னும் அந்த அஞ்ஞானம் என்ன செய்யலை? சபையிலிருந்து ஒளியலை. ஏன் தெரியுமா? மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காகத்தான் பிஷப்புகள் வேலை செய்ததனால் இந்த அஞ்ஞான கொள்கைகளால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இழுப்புண்டு சிக்குண்டு கிடக்கிறார்கள். 40 நாள் தூக்க வெள்ளி, சாம்பல் புதன், இயேசு கிறிஸ்துக்கு வருஷம் தவசமா. பிரியமானவர்களே, மக்களை பிரியப்படுத்துவதற்காக சத்தியம் சாய்க்கப்பட்டு விட்டது. சமரசம் உள்ள வந்துருச்சு. காம்ப்ரமைஸ் has crept into the church and the church was corrupted. அந்த சமரசம் உள்ள வந்துச்சு. அஞ்ஞானிகளாம் ரோம சபை அப்படி தான் பார்த்து, அஞ்ஞானிகள் அவங்களாம் உள்ளே கொண்டு வரணும், அவங்ககிட்ட இந்த பண்டிகைலாம் இருக்கேன் மாற்றுப்பா, மேக் இட் கிறிஸ்டியனைஸ் தெம், கிறிஸ்தவ மூலம் பூசிடுங்க அப்படின்னு பூசி விட்டாங்க. கலாத்தியாவிலும் இதுதான் நடந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கள்ள சகோதரர் புரட்டினார்கள். பவுல் அந்த வகையறா கிடையாது. சரிங்களா? புரட்டி பேசுகிற வகையறா பவுல் கிடையாது. தேவனை பிரியப்படுத்துவதே அவரது குறிக்கோள். மனுஷனை பிரியப்படுத்துவதல்ல, தேவனை பிரியப்படுத்துவதுதான் பவுலின் குறிக்கோள். இன்னைக்கு நம்முடைய குறிக்கோள் என்ன? யாரை பிரியப்படுத்துகிறோம்? இப்படி 10ஆம் வசனம் வரைக்கும் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசிட்டு 11ஆம் வசனத்தில் இருந்து 2ஆம் அதிகாரத்தின் நடுப்பகுதி வரைக்கும் பவுல் தன்னுடைய பர்சனல் ஹிஸ்டரி, தன்னுடைய தனிப்பட்ட சரித்திரத்தை அவர் வர்ணிக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் 11 14 வரைக்கும் பாருங்களேன். இந்த வசனத்தை படிப்போம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி
என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சிம்பிளாக என்ன சொல்றாரு இந்த 4 வசனத்தில்? யூத மார்க்கத்தில் நான் ஒரு மிருகம். யூத மார்க்கத்தில் இருந்தப்ப எப்படி இருந்தேன்? ஐ வாஸ் ப்ரூட். பவுலின் மனமாற்ற அனுபவம் எங்கே படிக்கலான்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்கள்லையும் அவருடைய கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை படிக்கலாம். அந்த அனுபவத்தில் சுவிசேஷ சத்தியத்தின் மறுரூபமாக்கும் வல்லமையை நாம் காண முடியும். ஆரம்பத்தில் சவுலின் செல்வாக்கு எப்படி இருந்துச்சு? சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்துச்சு. சரிதானே? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 9 அந்த முதல் வசனத்தை மட்டும் பாருங்க. ஆக்ட்ஸ் 9:1 படிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி, எதுங்க சீரும்? மிருகந்தான் சீரும், அப்படிதானே? சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இப்படி இருந்த ஒரு மனிதன் தான் சவுல். அவர் மனம் மாறிய போது, நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள் பைபிளில், அவர் மனம் மாறின சமயத்தில் இந்த தமஸ்கு சாலையின் அனுபவத்தில் பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவன் கூட கிடையாது. தமஸ்கு அனுபவத்துக்கு பின் எங்கே போயிட்டாரு? நீங்கள் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் பிற்பாடு 15-16 படித்து பாருங்கள். அரேபியா போயிட்டார். தமஸ்கு அனுபவத்துக்கு பின் 15 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்தவர்களோடு பவுலுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால சொல்றாரு, எனக்கு சுவிசேஷத்தை எந்த மனுஷனும் சொன்னதில்லை, எந்த மனுஷனால் நான் பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தினார். A unique and a dramatic experience Paul had. அந்த மனமாற்ற அனுபவம் ஒரு சிறப்பான, யாருக்கு இல்லாத ஒரு அனுபவம். இயேசுவை அவர் கண்டதும் இல்லை, நேரில் இயேசுவை பார்த்தது கிடையாது. சரிதானே? பவுல் இயேசுவை நேரில் பார்க்கல. அவர் முதலாவது பின்பற்றின யூத மார்க்கத்தில் இயேசுவும் இல்லை. இல்லை இயேசுவே கிடையாது யூத மார்க்கத்தில். அவர் உண்மையிலேயே பின்பற்றினது பழைய ஏற்பாடும் இல்லை. அதிர்ச்சியாக இருக்க படிப்போம். முன்னாடி இயேசுவை அவர் சந்திப்பதற்கு முன்பாக யூத மார்க்கத்தில் இருந்தாரே, அந்த யூத மார்க்கத்தில் அவர்கள் பின்பற்றினது இயேசு கிறிஸ்துவும் கிடையாது, பழைய ஏற்பாடும் கிடையாது. அப்போ எதை பின்பற்றினார் பாருங்க. 1:14 கலாத்தியர், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக, அதானே சொல்றாரு, ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ், பழைய ஏற்பாட்டின் வேத வாக்கியங்களுக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லலை அன்பானவர்களே. யூத மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் கிடையாது. அவர்களது வேதம் பாரம்பரியங்கள் தான். அதை இயேசுவே சொன்னார். மத்தேயு 15 வாங்க, மத்தேயு 15 வருவோமா? கொஞ்சம் வசனங்களை படிக்கணும். அதனால தான் இந்த முறை நான் பவர் பாயிண்ட்லாம் போடலை. இந்த சீரீஸுக்கு பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. நான் நிறைய வசனங்கள் படிக்கணும். அப்போஸ்தலர் 15 எடுங்க, மன்னிக்கவும், மத்தேயு 15. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 15 3ஆம் வசனம். இயேசு என்ன சொன்னார் அப்படின்னா, வாசிக்கலாமா? அப்பொழுது 3ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இயேசு என்ன சொல்றாரு? நீ ஏன் தான் கடைபிடிக்கிறீங்க பாரம்பரியம்? எதை மீறுறீங்க? தேவனுடைய கற்பனை. 7, 8, 9 மாயக்காரரே. அப்போ யூதர்கள் ஆண்டு என்னதான் சொல்றாரு? மாயக்காரரே, ஹிப்போக்ரிட்ஸ், வெளிவேஷக்காரரே. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து யெகோவா யெகோவான்னு சொல்லுவாங்க, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதட்டில் தான் யெகோவா, உள்ளத்தில் பாரம்பரியம். இதுதான் யூதர்களுடைய வாழ்க்கை. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் இயேசு.
மோசே மோசே என்று சொல்லி மக்களை மோசம் போக்கினார்கள் யூதர்கள். மோசேயை சரியாக அவர்கள் புரிந்திருந்தால் அவர்கள் இயேசுவையும் சரியாக அடையாளம் கண்டிருப்பார்கள். ஆமாவா இல்லையா? இயேசு என்ன சொன்னார் பாருங்களேன், யோவான் 5:46 இந்த மோசையை பற்றி என்ன சொன்னார்? யோவான் John 5:46, யோவான் 5:46 வாசிக்கிறோம். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். ஏன்? அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. மோசை யாரை பற்றி எழுதியிருக்கிறாரு? இயேசுவை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு. முன்னே சவுலும் பைபிளுக்காக பக்தி வைராக்கியம் காட்டவில்லை. கலாத்தியா நாட்டு சபைகளில் புகுந்த கள்ள சகோதரரும் பழைய ஏற்பாட்டுக்கு நேராக அல்ல, பைபிளுக்கு நேராக அல்ல, பவுல் யார் யாரெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த விசுவாசிகளை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகளை பாரம்பரியங்களுக்கு நேராக திருப்ப முயன்றார்கள். விளங்குதா? சவுலும் அதற்காகத்தான், அந்த பாரம்பரிய நியாயங்களுக்காகத்தான் மிருகம் போல் செயல்பட்டார். கிறிஸ்து தம்மை தாமே சவுலுக்கு வெளிப்படுத்தினார். சரிங்களா? யாரும் பவுலுக்கு பைபிள் ஸ்டடிலாம் கொடுக்கல. பவுலே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே எனக்கு வெளிப்படுத்தினார். ஆவியானவர் தாமே மெய்யான சுவிசேஷத்தை பவுலுக்கு போதித்தார். சரிங்களா? சரி, கலாத்தியர் 1:15 வாசிப்போம். 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? 15 அப்படி இருந்தும், மிகுந்த பக்தி வைராக்கியமாக இருந்தேன் பாரம்பரிய நியாயங்களில். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். டமாஸ்கஸ், அரேபியா, அகெயின் டு டமாஸ்கஸ். விளங்குதா உங்களுக்கு? தமஸ்கு, அரேபியா, திரும்ப தமஸ்கு தான், எருசலேமுக்கு அவர் போல. ஏன் தெரியுமா? படிப்போம். இந்த பகுதியில் என்ன சொல்றாருன்னா, ஒரு மிருகம் எப்படி மனிதன் ஆகிறது அப்படின்னு 22ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். சவுல் தான் ஒரு கிறிஸ்தவன் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கல. அவனுடைய யூத ஜனங்களும் நினைச்சு கூட பார்க்கல. இந்த சவுல் ஒரு பெரிய கிறிஸ்தவன் ஆகிருவான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஆனால் தேவன் இந்த சவுலை வெறும் கிறிஸ்தவனாக மட்டுமல்ல, அதற்கும் மேலாக அப்போஸ்தலனாக. அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்போஸ்தலன்? அட்வென்டிஸ்ட் எல்லாம் உள்ள இருக்கிற அட்வென்டிஸ்ட் தானே. அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலன் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவனாக செயல்படும்படி தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பிரித்தெடுத்து விட்டார் இந்த சவுல். இதை அறியாமல் சவுல் முள்ளில் உதைத்து கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 9:5 படிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். முள்ளில் ஏற்றி ஏற்றி உதைச்சாரோ சவுல்? சரி, நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? சவுலை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு படித்தோம். நம்முடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்மை குறித்து அவர் என்ன சொல்ல தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:4 வசனம் பாருங்களேன். எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாரு தான். அதை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்றார் பாருங்களேன் பவுல். உலக தோற்றத்திற்கு முன்னே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹை கிரேட், ஒரு உயர்ந்த அந்தஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும். ஆனால் இயேசுவின் பிள்ளையானது முதல் நாமும் இந்நாள் வரை முள்ளில் உதைத்து கொண்டேதானே இருக்கிறோம், அப்படிதானே? சரி, முள்ளில் உதைத்தல் என்றால் என்ன? கிக்கிங் அகெயின்ஸ்ட் த தார்ன்ஸ். முள்ளில் உதைத்தல் என்றால் என்ன? சவுல் கிறிஸ்தவர்கள் எல்லாம் உபத்திரப்படுத்தினர், சரிதானே? 1 தீமோத்தேயு 1:13 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தன் நிலையை அவர் வர்ணிப்பார் பாருங்க. 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்றாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். கொடுமைப்படுத்துவாராம். இப்படி அவர் கொடுமைப்படுத்தும் பொழுது சவுல் கிறிஸ்தவர்களுடைய பொறுமையை கண்டார். இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, இதை சவுல் பார்க்கிறார். அவர்களது மரண நேர சாட்சியை கேட்டார். யாரு உதாரணம்? ஸ்தேவானை பார்த்தல. ஸ்தேவான் சொன்னாரு, ஆண்டவரே நாவை ஏற்றுக்கொள்ளும், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார், இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இதை சவுல் பார்க்கிறார். இப்படி நிறைய பேரை பார்த்தார். பைபிளில் ஸ்தேவான் பற்றி மட்டும்தான் போட்டிருக்கு. அப்போ அந்த சவுல் உள்ளத்தில் ஆவியானவர் உணர்த்துதல்களை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆவியானவர் பேசிகிட்டே இருந்தார். பார்த்தியா, நீ இந்த கிறிஸ்தவங்களை எவ்வளோ உபத்திரப்படுத்துகிற, அவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ சாந்தமாக இருக்கிறாங்க, என் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க, பார்த்தியா அப்படின்னு ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? முள்ளில் உதச்சிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அது அசுத்த ஆவியின் வேலை என்று பரிசேய பாரம்பரியம் சவுலுக்கு போதித்திருந்தது. பரிசேய பாரம்பரியம் சொல்லிச்சான், இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் ஒரு அசுத்தாவி, மனசில் பேசுறது யாரு? அசுத்தாவி, நம்பாத. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராகவே சவுல் செயல்பட்டதுதான் முள்ளில் உதைத்தல். நம்ம உள்ளத்திலே ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்குறோம், எவ்வளவோ பாடம் படிக்கிறோம். நமக்கு பிடிச்ச பாஸ்டரும் பேசுவாங்க, நமக்கு பிடிக்காத பாஸ்டரும் பேசுவாங்க. என்ன பண்ணிடுறோம்? முள்ளில் உதைச்சிடுறோமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அப்போஸ்தலர் 9:6 பவுல் கேட்டதுக்கு அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? அதே அப்போஸ்தலர் 9 இருக்கு. கலாத்தியர் 1:16 பாருங்களேன், அந்த பதிலை பார்க்கலாம். கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. ஆண்டவருடைய பிரியம் என்ன தெரியுமா? இவன் எவ்வளோ கொடுமைப்படுத்துறான்ல இந்த சவுல். இவனை நான் என் பிள்ளையா மாற்றி, இவன் மூலமா என்னை நான் வெளிப்படுத்த பிரியப்படுகிறேன். அதாங்க ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? சவுலே, உன் மூலமாக நான் என்னை வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறேன். இயேசு தம்மையே சவுல் மூலமாக வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தார். மெய்யான சுவிசேஷம் என்ன செய்யும்? இயேசுவை வெளிக்காட்டுவதற்கு நம்மை வழிநடத்தும். சுவிசேஷம் என்ன? நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? இயேசு கிறிஸ்து வந்தார், மரிச்சார், உயிர் திறந்த போயிட்டார். இதுதான் சுவிசேஷம். மெய்யான சுவிசேஷம் மிருக குணமுள்ள ஒரு மனிதனை மெய் கிறிஸ்தவனாக மாற்றும். சவுல் அப்படித்தான் பவுல் ஆனார். a persecutor turned a preacher. ஒரு உபத்திரவக்காரன் உபதேசிக்கிறவனாக மாறினான். எலன் ஒயிட் எழுதுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்னு ஒரு புக் இருக்குங்க, சுகமளிக்கும் ஊழியம்னு ஒரு புக் இருக்கு. அதில் பக்கம் 489 வாசிக்கிறோம், 489. கிறிஸ்டியானிட்டி வில் மேக் a man gentle man. Christianity will make a man gentleman. Are we gentle?
ஜென்டிலாக நடக்கிறோமா? பொறுமையாக பேசுகிறோமா? சண்டை போடுறோமா? கெட்ட வார்த்தைகள் வாயில் வருதா? அடுத்தவனுக்கு விரோதமாக குழி பறிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மதுரையில் அந்த பிஸ்னஸ் அதான். மதுரையில் எங்கே போனாலும் குழியை தோண்டி தோண்டி வச்சுருப்பான் பாருங்க. எங்கே போனாலும் நான் நினப்பேன், மதுரையில் இருக்கவங்களுக்கு இதுதான் பிஸ்னஸ் போல். என்ன பிஸ்னஸ்ஸு? குழி தோண்டுற பிஸ்னஸ். என் குலத்தொழில் குழி தோண்டும் தொழில். நிறைய பேர் திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு எதிராக குழி தோன்ற வேலை. ஆர் வி ஜென்டில்? வெளியில் ஜென்டிலாக காமிச்சிக்கலாங்க, அழகாக டிப்டாப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கலாம். அது ஜென்டில் கிடையாது. ஜென்டில்னஸ் இஸ் நாட் ஆன் தி அவுட் சைட். Gentleness is on the inside. It comes outside from the inside. தேவன் கொடுக்கிற மாற்றம் அதாங்க. அந்த மாற்றம் உள்ள இருந்து வெளியில தெரியும், சும்மா வெளியில காட்டுறது கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு மனிதனை நற்பண்புகள் கொண்ட மனிதனாக மாற்றும். சவுல் எப்படி மாறினார் பார்த்தீங்களா? கலாத்தியர் 1 அதிகாரம் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சவுல் மூலமாக தம்மை வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே 16ஆம் வசனம், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். மாம்சத்தோடு ரத்தத்தோடுனா அவரை போய் பார்ப்போம், இவரை பார்ப்போம், அவர்கிட்ட பைபிள் ஸ்டடி அடிப்போம், பேதுருட்ட பைபிள் ஸ்டடி அடிப்போம், இங்கே போவாங்க, அப்படிலாம் அவர் செய்யலை. 17, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு, அரபியால் 3 வருஷம் என்று சொல்லுகிறார்கள், சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கி 2 வாரம்தான் பேதுருவிடம். கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய்யல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் இந்த பவுலை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அப்போஸ்தலனாக ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருந்தார். அதனால் இந்த சத்தியத்தை நீ போய் இந்த யூதர்கள்ட்ட படிக்காதப்பா, எருசலேம்லாம் போகாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? யூதர்கள்ட்ட போனால் என்ன பண்ணிடுவாங்க? யூதர்கள் இவனை கொன்றுவாங்க. அதை நீங்கள் அப்போஸ்தலர் 9 படித்து பாருங்கள். கொல்லணும்னு நினச்சாங்க, அந்த ஊரில் இருந்தவங்க கூடையில் வச்சு அவரை இறக்கி தப்பிக்க வச்சுருவாங்க சவுலை. பிரஜாதிகளுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான். என் நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுகளை படப்போகிறான் அப்படின்னு அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கிறோம். எவ்வளோ பாடுபடுத்தினார் இந்த பவுல். இதுக்கு பிறகு எவ்வளோ பாடுபட்டார் தெரியுமா? பொறுமையாக இந்த பாடுகளை சகித்தார். உடனே அவர் தீர்மானித்தார். சவுலுடைய உடனடி வேலை பாருங்களேன், அதை இங்கே படித்தோம், கலாத்தியர் 1:16 படித்தோம். அப்போஸ்தலர் 9:20 கூட பாருங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை அங்கே பார்க்கலாம். 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்களேன், சீஷர்கள் இயேசுவோடு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தாங்க, அப்படி தானே? 3 வருஷம் 3.5 வருஷம். இயேசுவும் பாருங்க, இயேசுவும் ஆவியானவரும் சவுலுக்கு என்ன பண்ணுறாங்க? 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உண்மையா இல்லையா? அதான் படித்தோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை வருஷமாக இந்த சபையில் இருக்கிறோம், எத்தனை வருஷமாக இந்த சத்தியத்தில் இருக்கிறோம். தாமதமின்றி உடனே செய்ய வேண்டிய வேலை செய்கிறோமா? நமது உடனடி வேலை என்ன தெரியுமா? உடனடி வேலை கலாத்தியர் 1 தொடர்ந்து வாசிக்கிறேன் 21 பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாக இருந்தேன். நிறைய பேருக்கு இந்த சவுலை அவர் மனம் மாறி ஆண்டவர் பிள்ளையாக மாறுறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சவுல்னா தெரியாது. 23-24 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே,
தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சுவிசேஷத்தை வேறு எவர் மூலமாகுமின்றி கிறிஸ்துவின் மூலமாகவே பெற்ற கற்ற பவுல் உடனே தாமதமின்றி கிறிஸ்துவை தனது வாழ்விலும் வார்த்தையிலும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். வாழ்விலும் காமிச்சாரு, வார்த்தையிலும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்று நமது உடனடி வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவதே ஆகும். அப்படி செய்யும்போது தேவனுடைய நாமம் நம்மால் தூஷிக்கப்படுமா, மையப்படுமா? ரோமர் 2:24 படித்தோன்னா, ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. தூஷிக்கப்படுகிறதா? தேவனுடைய நாமம் நம்மால் மகிமைப்படுகிறதா? அன்பானவர்களே, முடிக்க போகிறேன். மெய்யான சுவிசேஷம் எது? அது எனக்கு என்ன செய்யும்? அதாங்க கலாத்தியர் 1 மெய்யான சுவிசேஷம் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, பாவத்தின் மீது ஜெயத்தையும் தரும். இட் ஜஸ்ட் ட்ரூ காஸ்பல் does not only forgive sins, it helps you to overcome sin. சரியா? பாவத்தை மட்டும் மன்னிக்காது சுவிசேஷம், பாவத்தை ஜெயிக்கவும் பலன் கொடுக்கும். அதான் தேவ பலன். அது நிமித்தமே மிருக குணம் படைத்த சவுல் தெய்வம் குணம் படைத்த பவுலாக மாறினார். அதுதான் கலாத்தியர் 1 இயேசுவை விசுவாசித்தார், அவர் மூலமாக ரட்சிப்பு என்பதை சவுல் மனதார ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, முரட்டு குணம் படைத்தவர்கள் விசுவாசிகளாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் என்ற பெயரில் அநேகர் முரட்டு குணம் உடையவர்கள் போல செயல்படுகிறோமே. எந்த சுவிசேஷத்தை வெளிக்காட்டுகிறோம்? நல்ல சுவிசேஷமா, கள்ள சுவிசேஷமா? செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு தசம்பம் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், ஒரு 50 ரூபா கொடுத்தேன், ஆண்டுக்கு தசம்பம் 1000 வச்சுட்டேன், சரியா போயிடும். அப்படியா? ஆண்டுக்கு லஞ்சம் கொடுக்குறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடையதை அல்ல, நம்மையே தேடுகிற தேவன். ஒரு முழு ஜபத்துக்கு போயிருந்தப்போ நைட்டு பாட்டு சத்தம், அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்து சத்தம் போடுறாங்க. என்ன எல்லாம் பாட்டு போடிட்டு நைட்டு நாங்கள் தூங்குறதா வேணாம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே இந்த மூப்பர் வெளியில் வந்து பேச, நானும் பின்னாடியே போகிறேன். இந்த சபை மூப்பர் வந்து வெளியில் பேசுகிறேன். போப்பா, நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. நீ எல்லாம் பெரிய மனுஷன். அவர் சத்தம் போட வெளியில் இருக்கார். நீங்கள் என்ன சொல்கிற? சட்டையை கழட்டிட்டு வெளியே போக பார்க்குறாரு. அவர் என்ன சுவிசேஷம் நம்ம நம்புறது? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து வாங்கிவிட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிரயத்து கொல்லப்பட்டீர்களே, நம்மை வாங்கிட்டார். அதற்காகத்தான் நம்மை ஒப்பு கொடுத்து வாங்கிட்டார். நாமும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை மீட்டு கொண்டுட்டார். சரிதானே? ஏதாவது ஒன்று வாங்கினா ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் வாங்க முடியும். சரிங்களா? ஆண்டு என்ன செய்கிறார் தெரியுமா? நம்ம பாவங்கள்லாம் வாங்கிட்டு நம்மகிட்ட என்ன கொடுக்குறாரு தெரியுமா? அப்பழுக்கற்ற அவர் நீதியை அவர் நமக்கு கொடுக்கிறார். பாவம் உள்ள நம்மை, பாவங்கள் நிறைந்த நம்மை, பாவமே செய்யாதவர்கள் போல அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். விளங்குதா அன்பானவர்களே? இதான் நமக்கு நற்செய்தி. இதை மனதில் சுமந்து செல்வோம். ஆண்டவர் இயேசுவை என் வாழ்க்கையில் நான் காட்டுறேன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது பெருசு கிடையாது. அவரை என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்? காட்டணும். ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நீ கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்கு நன்றி. ஒரு மிருகத்தை உம்முடைய சத்திய சுவிசேஷம் மனிதனாக்கியது. எங்கள் குணங்களிலும் ஆண்டவரே நாங்கள் மிருகமாக தான் இருக்கிறோம்.
உம்மை வெளிக்காட்ட வேண்டி நாங்கள் பல நேரங்களிலே பிசாசை வெளிக்காட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் இயேசு எங்களை விடுதலையாக்கி விட்டார் என்று இன்னும் நாங்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த நீதிமானாக கூடிய விசுவாசத்தை எங்களுக்குள் தாரும். இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.